ஆமாம், இப்போ இதில் ஒரு சீன் வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு சீனு வந்து என்னென்னா, அது வந்து ஒரு கொஞ்சம் ஜாதி அரசியல் மாதிரி தான் அதில் ஒரு டைலாக் வச்சிருக்கிறாரு. பட் அது வந்து அந்த மாதிரி இல்லை. இருந்திருந்தா வச்சிருந்தா கூட பரவாயில்லை. பட் வீரப்பனாருங்கிறவர் வந்து அனைத்து சமுதாய மக்களும் இன்றைக்கி அவரை வந்து எல்லாருமே ஆதரிக்கிறாங்க. எல்லாருமே அவரை வந்து நினைவிடத்தில் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை மாவட்டங்களுக்கு அத்தனை மாவட்டங்கள்லேருந்து அனைத்து சமுதாய மக்களுமே அங்கே வராங்க. கர்நாடகாவிலேருந்து கூட கன்னட மொழி பேசுகிற வெறியர்கள் மட்டும்தான் அவரை புறக்கணிக்கிறாங்களே தவிர, அங்கே கன்னடர் கூட சாதாரண பாமர மக்கள் வந்து அவரை கடவுளாக நினச்சி தான் கும்பிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கிற போது வந்து அவரை ஒரு இதுக்குள்ளே வந்து முடக்கிற மாதிரி எங்களுக்கு இதாகுது. அதுதான். இல்லை, அவங்க எதுவும் அவங்க வந்து என்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. என்னை கூப்பிட்டாங்க தைலர் தோட்டத்துக்கு. நான் வரமாட்டேன்னு சொன்னேன். கடைசியாக காடு வெட்டியார் விட்டு பேசினாங்க. காடு வெட்டியார் கூப்பிட்டு பேசினதுனால நான் நம்பிக்கையாக சரி, அவர் எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அந்த நம்பிக்கை மேலே நான் தைலத்தோட்டத்துக்கு நான் தனியாக போனேன். லாயரை கூட்டிகிட்டு போகல. ஏன்னா அப்போ கேஸ் அதாவது தலைமை நீதி செஷன் சென்னை அடிஷ்னல் கோர்ட்டில் எங்களுக்கு தடை கிடச்சிருக்குது. இவங்க விடியறதுக்குள்ளே தலைமை நீதிபதி வீட்டில் போய் உட்காந்து பேசி அன்னைக்கு அவங்க அரசியல் செல்வாக்கு இருந்ததுனால தடையை உடைச்சிட்டாங்க. சரி, வீரப்பனை நல்ல விதமாக எடுத்துருக்குறாங்க, ரிலீஸ் பண்ணிக்காங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டாரு. அதே சமயத்தில் வீரப்பனுடைய மனைவியோ குழந்தைங்களையோ நீங்கள் வெளியில் காட்டக்கூடாது, அதுக்கு தடைன்னு சொல்லி அவர் தடை விதிச்சிட்டார். மறுபடியும் அவங்க வந்து 6 மாதம் ஓடினதுக்கப்புறம் என்னட்டு அவங்களே தலைமையிலேருந்து கூப்பிட்டு காடு வெட்டியாரை கூப்பிட்டு பேசினாங்க. இந்த மாதிரி பார்வையாளர்கள் எல்லாம் கேட்குறாங்க, குடும்பத்தை அவங்க ஃபேமிலி காட்டுங்கன்னு, அதனால நீ வந்து எப்படியாவது அதை கொஞ்சம் ரிலீவ் பண்ணி கொடுமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. நான் ஒரு டிமாண்டு இது பண்ணேன். ஏன்னா நான் அன்றைக்கெல்லாம் என் கணவர் இறந்த பிறகு எங்களுக்கு வாடகைக்கு வீடு விடுறதுக்கு கூட வீரப்ப மனைவினா யாரும் வீடு விட மாட்டாங்க. அந்த பகுதியில் யாராவது ஒரு கவுன்சிலரோ ஒரு பிரசிடெண்ட்டோ சேர்மானோ யாராவது ஒருத்தர் வந்து சொன்னாதான். ஏன்னா என் புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் போலீஸ்கார் சொல்லி எங்களுக்கு வீடு எடுத்து கொடுத்தாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் போலீஸுக்கு எங்களுக்கு எதிர்ப்பு எகென்ஸ்ட் ஆன பிறகு எங்களுக்கு பயந்துட்டு யாரும் வீடு கூட விட மாட்டோம். அவ்வளோ அவஸ்தைப்பட்டேன் 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு. அதன் பிறகு அவ்வளோ சிரமத்தில் இருக்கிற அந்த சிரமத்தையும் நான் வந்து காடு வெட்டியார் மூலமாக ஐயாக்கிட்டே எடுத்து சொல்லிட்டேன், காடு வெட்டியார்கிட்டையும் எடுத்து சொல்லிட்டேன். ஆனால் எங்களுக்கு கடைசியாக கூப்பிட்டு கையெழுத்து வாங்கிட்டு 20,000 ரூபாயை கவரில் வச்சு கொடுக்குறாங்க. நான் இது வரைக்கும் நான் வெளியில் சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி சொல்ல வேண்டிய சூழலுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். அதனால் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதே அப்புறம் ஐயா வந்து என்ன சொன்னார், 2 பிள்ளைகளையும் நான் படிக்க வச்சு நான் வேலை வாங்கி கொடுத்துறேன். நான் வேண்டவே வேண்டான்ட்டேன். வேண்டாங்க, ஏன் நான் சும்மா கையெழுத்து போட்டு போகிறேன் அப்படின்னு. இல்லை, உன் பிள்ளைங்களை 2 பேர்த்தையும் படிக்க வச்சு நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு எனக்கு உறுதி கொடுத்தாங்க. அந்த உறுதி எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்களா? இல்லையே. அதுக்கப்புறம் நாங்கள் போய் படிப்புக்கு உதவி கேட்டு போகும்போது என் பிள்ளைய வந்து பிடிச்சி இழுத்துவிடு வெளியே போட்டோம் அப்படின்னு இழுத்து விட்டாங்க. அன்னையிலேருந்து அந்த வாசப்படியை நாங்கள் மெதுக்கி கிடையாது. அவர் எதுவும் சொல்லலைங்க. அவரெல்லாம் அப்போ வந்து ஐயாவை மீறி அவர் எதுவும் செயல்பட்டு இல்லைங்க. இல்லை, அறிமுகம் இருக்கு. ஐயாவை மீறி அவர் பேசுகிற அளவுக்கு அன்னைக்கு இல்லை. ஐயா காடு வெட்டியார் என்னைக்குமே சந்தித்தது கிடையாதுங்க. காடு வெட்டியாரை எப்பயுமே சந்தித்ததும் கிடையாது, அவங்களுக்கு பேச்சுவார்த்தையும் கிடையாது. அது இப்போ கௌதமன் வச்சிருக்கிற செய்தி வந்து இது ஒரு கற்பனை செய்தி தான். அவர் வந்து போய் பார்த்த மாதிரி இவராக யூகிச்சு வச்சிருக்கார தவிர அது உண்மை கிடையாது. அதாவது ஜிகே மணியை சொன்னால் கூட ஒரு வகையில் அவர் அந்த பகுதியில் வாழ்ந்தார். அங்கே எல்லாம் அவங்க ஒரு சொந்த பந்தம் அவங்க சந்திச்சு இருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அது கூட நான் ஓகேன்னு ஏற்றுக்குவேன். ஆனால் காடு வெட்டியாருக்கு என் கணவருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஆமாம்மா, முழுக்க என் கணவரை கடைசியாக தான் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அந்த சீனில் அதில் வந்து வைக்க கிடையாது. ஒரு விளம்பரத்துக்காக இவரை எல்லா இதுலேயுமே தமிழ்நாடு ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக இவருடைய போஸ்டர் தான் முக்கால்வாசி வச்சுருக்காரு. சாதிய இல்லை, அந்த இளைஞர்கள் வந்து எனக்கு வந்து சட்ட போராட்டங்களுக்காக எந்த உதவி செய்யலை. பட்டு அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் சில பேர் எனக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. என் குழந்தைங்கள் படிக்கும் காலத்தில் தனிப்பட்ட அவங்களுடைய தனிப்பட்ட உணர்வால் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் இல்லைன்னு மறுக்க முடியாது. அதே சமயத்தில் அவருடைய நினைவிடத்துக்கு வருஷம் வந்து நினைவஞ்சலி செலுத்திட்டு போகிறாங்க. மற்ற அந்த மேல்மட்டத்தில் இருக்கிறவர்கள் வரதில்லை. பட் சாதாரண பாமர மக்கள் கண்டிப்பாக வந்து போகிறாங்க.
இல்லை அது வந்து நீதிமன்றம் என்ன முடிவு, நாங்கள் வந்து இது மாதிரி என் கணவர் வந்து இப்படி வந்து எங்களோட அனுமதி இல்லாமல் இப்படி பண்ணியிருக்காங்க, இதுக்கு எங்களுக்கு நியாயம் வேண்டும், எங்களோட அனுமதி பெறாமல் எதுக்கு எடுத்தாங்கங்கிறது தப்பான ஒரு இதை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தான் நாங்கள் வந்து ஜட்ஜிக்கிட்ட ஒரு பதில் வச்சுருக்குறோம். அது நீதிமன்றம் பார்த்து எங்களுக்கு என்ன நியாயம் வழங்குதோ அது அதுக்கு அதன் அடிப்படை. சாதகமாலாம் இல்லை. இதில் வந்து என்னென்னா, இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா காடு வெட்டியார் வச்சு தான் முழு படமும் அதில் பண்ணியிருக்காங்க. கடைசியாக வந்து இவர் ஒரு சீனு வச்சதுக்கு காரணம் வந்து என்னென்னா, இவருடைய இந்த படத்தை வந்து பெருசாக ஏதாவது பண்ணணும், விளம்பரப்படுத்தி ஓட்ட வைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. அது தெளிவாக தெரியுது நமக்கு. அது ஏன் எங்களை வந்து ஒரு விளம்பர காட்சா மட்டும் நீங்கள் பார்க்குறீங்கிறது தான் என்னோட கேள்வி. அது வந்து அதுவும் வந்து என் புருஷன் வந்து ஒரு அப்படி ஒரு அரசியலே பண்ண கிடையாது. அவர் ஃபாரஸ்ட்டில் இருந்துட்டு இப்படி வந்து ஒரு அரசியலே அவர் பண்ண கிடையாது. பண்ணாத ஒரு அரசியலை இப்படி தான் பண்ணினாருங்கிறத கொண்டாந்து சித்தரித்து கட்டுறது அது தப்பு இல்லையா? ஏன்னா அவர் வந்து காட்டில் உள்ளே இருக்கிற வரைக்கும் கர்நாடகத்தில் வாழும் தமிழர்களுக்கு பாதுகாப்பாக அரணாக நின்றுருக்கிறாரு. அதே சமயத்தில் வந்து இங்கே தமிழகத்துலேயும் பல பப்ளிக்கில் தவறாக நடந்த சில போலீஸ் அதிகாரிகளை கூட சேர்ந்தா அந்த பப்ளிக் மக்களுக்கு, சாதாரண பாமர மக்கள்கிட்ட அவங்க என்ன தவறாக நடந்துக்கிட்டாங்களோ அதன் அடிப்படையில் தான் அவர் சில குற்றங்கள் செய்ய வேண்டியது தள்ளப்பட்டார். அதை விட்டால் மறுபடியும் அவர் வந்து காட்டில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அரசியல்லாம் அவர் எதுவுமே செய்ய கிடையாது. செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னு வைக்கிறது எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. இது வந்து ஆனால் நீங்கள் கேட்குற கொஷின் கரெக்ட் தான் மேடம். இது வந்து டிரெக்டருக்கு முழு உரிமை இருக்குது க்ரியேட்டிவாக. அதர் வந்து எந்த கேரக்டரை வேணாலும் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம்ல. ஏன் முத்துலக்ஷ்மியோட கணவரோட கேரக்டரை யூஸ் பண்ணோம்? டிரெக்டராக ஒரு 3வது பர்சனையும் யூஸ் பண்ணியிருக்கலாம்ல. இங்கே என்ன வந்து ரொம்ப மன வருத்தம் இருக்குன்னா, விட்டு போனது ஒன்லி ஒரு பேர் இந்த என்டையர் ஃபேமிலிக்கு, பணமோ வேறு எதுவுமே இல்லை. ஸோ அந்த பாயிண்டில் வந்து இவங்க வந்து ஒரு அவங்களோட சிந்தனைக்கு மாற்றாக வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க கேரக்டரை. ஸோ இவங்களோட பெர்மிஷன் எடுத்து நீங்கள் பண்ணியிருக்கலாம். அவங்க பணமோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, என்கிட்ட காட்டி ஒரு நல்ல விதமாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா எங்களுக்கு வந்து வீரப்பனோட தாட்ஸை விட இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிஸ் ஐடியாலஜிஸ் அண்ட் தாட்ஸ்னால டிரெக்டரை வந்து அந்த கேரக்டரோட க்ரியேட்டிவ் டிசிஷன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஏன் எங்களோட கணவரை யூஸ் பண்ணியிருக்காங்க தான் கொஷின். அதுவும் ஒரு தப்பான லைட்டில் காமிச்சிருக்காங்க அவங்கள. இல்லை, அவர் தொடர்பு ஒரு செகண்ட் பேசினார் ஃபோனில் தொடர்பு கொண்டு. அவர் என்கிட்ட சொன்னது, ஏன் என்கிட்ட கேட்காம எடுத்தீங்கன்னு நான் கேள்வி கேட்டேன். ஆனால் உரிமையோடு எடுத்தேன் அப்படின்னாரு. அது எப்படி உரிமையாக நீங்கள் வந்து இது பண்ணிக்க முடியும்? உரிமையோடு எடுக்கிறதுக்கு எப்படி? நாங்கள் அதுக்கான வீரப்பனுக்கான உரிமையாளர் நாங்கள். இவர் எப்படி நான் உரிமையோடு எடுத்துன்னு சொல்ல முடியும்? அது முடியாதில்லை. அப்படி சொல்லிட்டு தான் ஃபோனை கட் பண்ணிட்டார்.